அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் புழுங்கல் அரிசி. அரிசியை பேனில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப் வேர்க்கடலை, அப்புறம் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப் உடைச்ச கடலை, அப்புறம் பொட்டுக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப் வெல்லம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைங்க. அதில் 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் தண்ணி ஊற்றுங்க. வெல்லத்தை நல்லா கரையிற வரைக்கும் கலக்கி விடுங்க. இப்போ அந்த வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின வெள்ளை தண்ணியை வேறு பேனில் கொதிக்க வச்சுக்கலாம். பாகுறவுல திக்காகட்டும். கம்பி பாத்துக்கலாம் வரணும்னு அவசியம் இல்லை. பாகு ரெடி ஆயிடுச்சு. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். முதல்ல அரைச்ச அரிசியும் பாசிப்பருப்பையும் கொட்டிக்கலாம். அதோடு இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொதிக்கிற பாகை இந்த கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சூடு ஆறுற வரைக்கும் கிண்டி விடுங்க. இப்போ உருண்டை பிடிக்க மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த உருண்டை 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. வேர்க்கடலை பொட்டுக்கடலை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணுங்க, சாப்பிடுவாங்க. இது வேணால் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ஹெல்த்தியான அரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. Next recipe will be coming soon. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.